ஏன் சிருஷ்டிக்கப்பட்டது, அதில் மனிதர்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் பார்த்து, அந்த மனிதர்கள் பாவம் செய்து இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரை ஆண்டவரினாலே துரத்தப்பட்ட பொழுது, ஏதேன் தோட்டத்திலிருந்து பாதுகாப்புடன் இருந்த அவர்கள் பாதுகாப்பற்ற நிலையிலே துரத்தப்பட்ட பொழுது, மீண்டும் எவ்வாறாக அந்த ஏதேனுக்குள்ள வர முடியும் என்பதை வைத்து ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்கிற வசனத்தின் நிமித்தம் அடிப்படையிலே நாம் வசனங்களை நம்ம சத்தியங்களை படித்தோம். இந்த நாளிலே அதை தொடர்ந்து ஒரு சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டு அவர்கள் இந்த ஏதேன் தோட்டத்திலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாம் ஏற்கனவே வாசித்தோம், பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார். அப்படிப்பட்ட ஏதேன் தோட்டத்திலே எல்லாம் பசுமையாக இருந்தன. இப்பொழுது நம் உலகத்திலே காணப்படுகிறது போல மரம் செடி கொடி இல்லை. நாம் இப்பொழுது பார்க்கிறது நோவாவின் காலத்திலே ஜலத்தினாலே அழிக்கப்பட்ட பிறகு வந்த ஒரு உலகம். அதற்கு முன்பாக பாவத்திலே விழுந்த உலகத்துக்கும் பாவத்திலே விழுவதற்கு முன்பாக இருந்த இயற்கைக்கும் வித்தியாசம் உண்டு. எப்பொழுது அவர்கள் பாவத்தில் விழுந்தார்களோ அதன் பிறகு அந்த இயற்கை தன்னுடைய மகிமையை இழந்தது. பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்துல சந்தோஷமா காய்கனிகளை பறித்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது மரத்துல இருந்து இலை கீழே விழுகிறத ஆதாம் பார்க்கிறார். அது வரைக்கும் பாவத்துக்கு முன்பான வரைக்கும் எதுவுமே கீழே விழுந்தது இல்லை. மரத்துலதான் இருக்கு, எல்லாமே பசுமையா இருக்கு. பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மரத்துல இருந்து இலை என்ன செய்யுது, கீழே விழுகுது. அதை பார்த்து இவருக்கு ஆச்சரியம், ஏன் அது விழுகுது அப்படின்னு சொல்லி. எப்பொழுது பாவத்தில் விழுந்தாங்களோ அப்பொழுது ஆண்டவர் மீட்பின் திட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்தினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசித்தோமானால், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று வருகிறது. அவர்களுக்கு தோல் உடைகளை உடுத்தினார் என்று வருகிறது. இப்ப ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யறாங்க. பாவம் செய்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மீட்பின் திட்டம், அந்த பாவத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு பிராயச்சித்தம். ஹிந்துஸ்லாம் சொல்லுவாங்க, அது என்ன வார்த்தை, அந்த பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எனக்கு டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவத்துக்கு பரிகாரம். அந்த பாவத்திற்கு பிரியாச்சித்தம் பண்ணணும்படியாக ஆண்டவர் நான் மறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை பலியாக கொடுக்கும் பொழுது முதல் முறையாக ஆதாமும் ஏவாளும் ஒரு மரணத்தை அங்கே பார்க்கிறாங்க. ஒரு ஆடு மறிக்கிறது, சாகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறத முதல் முறையாக ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்துல பார்க்கிறாங்க. அந்த தோல், இவங்க என்ன உடை அணிந்திருந்தாங்க, பாவம் செய்த பிறகு தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து அத்தி இலைகளை அறிந்திருந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த அத்தியில உன் பாவத்தை நீக்காது அப்படின்னு சொல்லிட்டு பலியிட்டு அந்த பலியாக ஆட்டுக்குட்டியுடைய தோல் அதை உடையாக அவங்களுக்கு மாற்றிவிட்டார். முதல் மருத்துவரும் அவர் தான். ஏவாளை உண்டாக்கும் பொழுது ஆதாமோட விழா எலும்புல இருந்து ஏவாளை உண்டாக்கியது அவர் மருத்துவர்.
இங்க பார்க்கிறோம், தோல் உடைகளை அவர்களுக்கு உடுத்துற ஒரு டெய்லராக அங்க பார்க்கிறோம். இந்த தோல் உடைகள் அவர் உடுத்தும் பொழுது உடுத்திக் கொள்கிறார்கள். பாவத்திலிருந்து நீ செய்த பாவத்தின் நிமித்தம், இந்த உலகத்தின் மேல் விழுந்த சாபத்தின் நிமித்தம் விடுதலை ஒன்றே ஒன்றுதான். அது என்னுடைய இரத்தம் என்று இயேசு கிறிஸ்து அந்த 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லுகிறார். இப்ப அதுவரைக்கும் அவங்க அந்த எதையுமே பார்த்ததில்ல. எல்லாமே பசுமையா இருக்கு. எதுவுமே விழுந்ததில்ல. பழம் காய்க்குது. அது அப்படியே எடுத்து பறிச்சு சாப்பிடுறாங்க. அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது. பாவத்துக்கு அப்புறம் அந்த இலை விழுது காஞ்சு. முதல் முறையா பார்க்குறாங்க. அவங்க கண்ணுல தண்ணீர் வருது. மரணத்த பார்க்குற இந்த ஆட்டுக்குட்டி பலியிடுறத பார்க்குறாங்க. எங்க பாவம் இவ்வளவு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கள்ல தண்ணீர் வருகிறது. அதன் பிறகு அவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. முதலாவது காயின் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆபேல் பிறக்கிறார். இந்த காயின், ஆபேல் பார்க்கும் பொழுது நான் அதற்காக தான் இதை சொல்ல வந்தேன். அங்க பலி செலுத்துறாங்க. அந்த காணிக்கை கொண்டு வராங்க. நீங்க அத வாட்சிங்க அப்படின்னா, 4ஆம் அதிகாரத்துல நாம் வந்து 3வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாவத்துக்கு பிராயச்சித்தம் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னா, இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க பாவத்துல விழுந்தது நிமித்தம் மரணம் வந்து எல்லாத்துக்கும் வந்தது. அந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கணும்னா, அந்த மரணம் என்னன்றதை நம்ம அடுத்த வாரம் நம்ம வந்து படிப்போம். அந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா, இயேசு கிறிஸ்து வந்து பலியாக மரிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு அடையாளமா தான் அந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. அப்ப இங்க பார்க்கிறோம், காயின் என்ன பண்றாரு? நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆபேலும் தன் மந்தையில் உள்ள தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று இங்க பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைங்க 2 பேரும். காயின் மூத்தவர், ஆபேல் 2வது. காயின் என்ன காணிக்கையை கொண்டு வராரு? தன் நிலத்துல முதல் பலரா வளர்ந்த பறித்த காய்கனிகளை கொண்டு வந்து அங்க வந்து வைக்கிறாரு. நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆபேல் என்ன பண்றாரு? தன் அந்த ஆட்டு மந்தைகள்ல தலையீற்ற முதல்ல பிறந்திருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த தலையீற்று அதை வந்து கொண்டு வந்து அங்க வந்து காணிக்கையாக வைக்கிறார். அதுலயும் கொழுமையானவைகளை கொண்டு வந்து அவர் வந்து காணிக்க வைக்கிறார். காணிக்கனா பலி செலுத்துறார். இங்க வசனம் சொல்லுகிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் வந்து ஆபேலோட காணிக்கைக்கு மரியாதை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்கிறார். காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காயின் என்ன நினைக்கிறாருன்னா, எங்க அப்பா அம்மா பண்ணது பெரிய தப்பா, பெரிய தவறா, ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவங்க சாப்பிட்டாங்க, இது பெரிய தவறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தின் நிலையை அவர் உணரல. பாவத்தினுடைய கொடூரத்தை அவர் வந்து உணரல. அந்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கிற அந்த காரியத்தை அவர் வந்து உணர்ந்து கொள்ளவில்லை. அதன் நிமித்தமாக அவர் காய்கனிகளை கொண்டு வந்து அதற்கு இது போதும் அப்படின்ற அளவுக்கு சமமாக கொண்டு வந்து அதை வைக்க பார்க்கிறார். ஆபேல் அதை நம்புகிறார், விசுவாசிக்கிறார். பாவம் கொடூரமானது அப்படின்றத உணர்ந்து கொள்கிறார். அதன் நிமித்தம் அவர் வந்து என்ன செய்யறாரு? அந்த தலையிட்டு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, அதனாலதான் அவர் கொண்டு வந்தார். இல்லைன்னா அவருக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ஆதாம் ஏவாளும் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறகு அவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் அங்க அந்த மெத்தட் வந்து வருது, முறை வந்து வருகிறது. இப்போ ஆபேல் வந்து அந்த காணிக்கைய கர்த்தருக்கு பலியாக செலுத்தும் பொழுது ஆபேல் அவர் என்னத்தை அங்க வெளிப்படுத்துறான் அப்படின்னா, என்னுடைய பாவத்துக்காக இந்த ஆடு மரிக்கிறது. இந்த ஆடு யாரை சுட்டிக்காட்ட போகிறது என்றால், வரப்போகிற இந்த உலகத்தை சிருஷ்டித்தது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதியில கர்த்தர் என்ற நாமத்துல இருந்தாரு. அவர் பின்னான நாட்கள்ல மனிதனாக இயேசு கிறிஸ்து என்ற பெயர்ல வரப்போறாரு. அவர் வந்து எனக்காக என்ன செய்ய போறாரு? மரிக்க போகிறார் என்ற கருத்துல என்ற தீர்க்க தரிசனத்தின்படி அவர் வந்து அதை நம்பினார், அதை வெளிப்படுத்தினார். நான் நம்புறேன்,
எனக்காக அவர் வந்து என்ன செய்வாரு? மரிப்பார். அது மரிப்பார்ன்னு ஃபியூச்சர்ல சொல்றது வந்து எதிர்காலத்துல சொல்றது நடக்கும் அப்படின்னு சொல்றது தீர்க்கதரிசனம் தானே. அதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய நம்பிக்கைய, தன்னுடைய விசுவாசத்த அவருடைய பலியின் நிமித்தம் வெளிப்படுத்தினார். அவர் செய்த அந்த காணிக்கை, பலி காணிக்கை நிமித்தம் அவர் வந்து வெளிப்படுத்தினார். அதன் நிமித்தமே அவருடைய காணிக்கை என்ன செய்யப்பட்டது? அங்கீகரிக்கப்பட்டது. அப்ப ஆதியில பார்க்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கு. பாவத்துக்கு அப்புறம் அப்படியே மாறிடும். இல்லன்னா இன்னைய வரைக்கும் எந்த மரத்துல இருந்து ஒரு இலை கூட கீழ விழுந்திருக்காதுன்னா, அப்ப எவ்வளவு பசுமை இருந்திருக்கும் பாருங்க. அந்த இயற்கை ஆண்டவர் எவ்வளவு நன்மையா நம்மளுக்கு வச்சிருந்திருக்காரு பாருங்க. ஆனா இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம். இனிமேலு ஆண்டவருடைய 2ஆம் வருகையில தான் திருப்பி பழைய ஏதேனை வந்து கொண்டு வருவாரு. அது எப்படின்றத நம்ம பின்னாடி நாட்கள்ல நம்ம படிக்க போறோம். அப்ப இங்க நம்ம சொல்ல வரும் கருத்து என்ன அப்படின்னா, ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வந்து மரிப்பார் அப்படின்றதுக்கு அடையாளமா இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சுட்டி காட்டுகிறார். அதை ஆபேல் கடைபிடிக்கிறார். இப்ப ஆட்டுக்குட்டி பலியிடுறதெல்லாம் இருக்கா? இப்ப ஆட்டுக்குட்டி பலியிடுறாங்களா? அதெல்லாம் இதுல இருந்து வந்தது. இப்ப கிறிஸ்டியன்ஸ சொல்றேன். ஆட்டுக்குட்டி பாவத்துக்காக ஆட்டுக்குட்டி பலியிடுறாங்களா? சபையில, சர்ச்சில் பலியிடுறாங்க? இல்ல. ஏன் இல்ல? அவர் தான் சொல்லியிருக்காருல, நான் வந்து மரிப்பேன், உங்களுக்கு அதுக்கு அடையாளமா இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. ஏன் இல்ல? இதெல்லாம் நம்ம இனிமேல் படிக்க போறோம். சரிதானே? ஒவ்வொன்றா எல்லாத்தையும் படிக்க போறோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, இந்த பலி முறை ஆண்டவர் கொண்டு வந்தது. இது மீட்பின் திட்டம். இந்த உலகம் தோற்றதுக்கு முன்னாடியே உண்டாக்கப்பட்ட திட்டம். ஒருவேளை நம்ம மனுஷனை படைக்கிறோம், அவனை சாத்தான் வந்து பாவத்துல விழ செஞ்சுட்டான் அப்படின்னா, அவனை எப்படி மீட்டுக் கொள்வதுன்னு சொல்லிட்டு ஆதி முதலே போடப்பட்ட திட்டம் இந்த மீட்பின் திட்டம். இதற்கு பேர் மீட்பின் திட்டம். அந்த மீட்பின் திட்டத்துல நம்ம கலந்து கொள்கிறோம், நம்ம இருக்கிறோம். இதை நாம் விசுவாசிச்சு இப்ப நம்ம பலி செலுத்தல, அப்ப என்ன செலுத்த போறோம்? என்ன செலுத்தப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் நம்ம முன்னாடி படிக்க போறோம். அந்த விசுவாச நிமித்தம் தான் நம்ம திருப்பி ஏதேன் தோட்டத்துக்குள்ள திருப்பி போக போறோம். அப்ப எப்படி என்ன ஏதுன்றத நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருகின்ற வாரங்கள்ல படிப்போம். அடுத்த வாரம் மரணத்தை குறித்து நம்ம படிப்போம். மரணம்னா என்ன? என்ன நினைக்கிறீங்க மரணத்தை பத்தி? அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கத்தை அடுத்த வாரம் நம்ம படிப்போம். தேவன் நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பார். சாரி தானே? சேலம் இங்க வந்துட்டீங்க. சரி. கம்பெனில வேலை பார்க்கறாங்க. நைட் ஷிஃப்ட் போயிருக்காங்க.